நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அத ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்துங்க. உங்க கூட சேர்ந்து நான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். ஓ, ஆரம்பமே எக்ஸ்பெரிமெண்டா? சூப்பர். ஆமா. இப்போ உங்க வலது கை கட்டைவிரல் எடுத்து உங்களோட வலது மூக்கு துவாரத்தை, அதாவது ரைட் நாஸ்ட்ரில முழுசா அடைச்சுக்கோங்க. ம். இப்போ உங்க இடது நாசி வழியா மட்டும் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. இழுத்த மூச்சை ஒரு 3 செகண்ட் அப்படியே நிறுத்தி வைங்க. 1 2 3. மெதுவா வெளிய விடுங்க இப்போ. கரெக்ட். இதே போல இன்னும் 2 தடவை பண்ணுங்க. கட்டை விரல் எடுக்க வேண்டாம். இடது நாசி வழியாவே உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. மொத்தம் 3 மூச்சு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. சிம்பிள் தான். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க மூச்சு விட்ட இந்த சில நொடிகள்ல உங்க பார்வையில எந்த மாற்றமும் இல்ல, நீங்க உட்கார்ந்திருக்க இடமும் மாறல. ஆனா உங்க உடம்புக்குள்ள நரம்பு மண்டலத்தோட ரொம்ப ஆழமான ஒரு பகுதியில ஒரு பெரிய ரசாயன மாற்றம் தொடங்கிடுச்சு. ஆமா, ஆக்சுவலா அது ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு தான் சொல்லணும். காத்துல இருக்க ஆக்சிஜனை உங்க முகத்துல இருக்கிற எந்த துவாரம் வழியா உள்ள அனுப்பணும்னு நீங்க எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவு உங்க மூளையோட செயல்பாட்டையே மாத்தி அமைக்க தொடங்கிடுச்சு. இந்த மாற்றத்தோட பின்னணியில இருக்க அறிவியல் உண்மையிலேயே மலைக்க வைக்கக்கூடியது. அதாவது, நம்ம முகத்துல இருக்க 2 மூக்குத்துவாரங்களும் பார்க்க ஒரே மாதிரி இரட்டையர்கள் போல தெரியலாம். நாமளும் வாழ்நாள் முழுக்க அது ரெண்டும் ஒரே வேலையை தான் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஆனா அது ஒரு மிகப்பெரிய மாயை. அந்த மாயையை உடைக்கிறது தான் இந்த ஆழ்ந்த அலசலோட முக்கிய நோக்கமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா மேலோட்டமான ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா. இது ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட். ஆமா. ஃபைன்மேன் எக்ஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான Why breathing through your left nostril does something your right nostril can't அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோ. அப்புறம் அது சுட்டிக்காட்டும் பல மருத்துவ ஆய்வுகளை வச்சு தான் இந்த அலசலை நம்ம பண்ண போறோம். ம். இந்த ரிசோர்சஸ் எல்லாமே ரொம்ப ஒத்தென்டிக்கான மெடிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணியிருக்கு. ஆமா. நம்ம நாசிகள் வெறும் காலி குழாய்கள் கிடையாது. அது நம்ம மூளை, அப்புறம் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ரிமோட் கண்ட்ரோல். இது எப்படி சாத்தியம்? அதான் கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ரொம்பவே. 2 நாசிகள் வழியாவும் நாம ஒரே அளவு காத்த தானே உள்ள இழுக்கிறோம்னு நான் நினைச்சிருந்தேன். இதை ஒரு ஹைவே கூட கம்பேர் பண்ணி பார்த்தா 2 லேன்லயும் டிராஃபிக் சீரா போற மாதிரி தான் மூச்சு காத்தும் போகுதுன்னு நம்பியிருந்தேன். அந்த ஹைவே உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாம். 2 பாதையிலயும் வாகனங்கள் சீரா போறது கிடையாது. உங்க உடம்பு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாதையில ஒரு பெரிய தடுப்பை வச்சு வாகனங்களோட எண்ணிக்கையை ரொம்ப குறைச்சிடுது. ஓ, அப்போ ஒரு லேன் பிளாக் ஆயிடுதா? ஆமா. இன்னொரு பாதையை மட்டும் முழுசா திறந்து விட்டுடுது. இத உடம்பு தனக்குத்தானே பண்ணிக்குது. நம்ம மூக்குக்குள்ள நடுவுல இருக்கிற தடுப்புச் சுவருக்கு 2 பக்கமும் டர்பினேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எலும்பு மற்றும் திசுக்களால் ஆன சுருள் வடிவ அமைப்புகள் இருக்கு. ஓஹோ, டர்பினேட்ஸ். இது வெறும் சதைப்பற்றுள்ள அமைப்புகள் கிடையாது. இது விறைப்புத்தன்மை கொண்ட திசுக்கள், அதாவது எரெக்டைல் டிஷ்யூஸ். பாலியல் உறுப்புகள்ல இருக்கிற அதே வகையான திசுக்கள் தான் இதுவும். ஒரு நிமிஷம், என்னது? மூக்குக்குள்ள விறைப்புத்தன்மை கொண்ட திசுக்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது எப்படி ஆக்சுவலா வேலை செய்யுது? உங்க உடம்புல இருக்க ரத்த நாளங்கள் இந்த டர்பினேட் திசுக்களுக்கு ரத்தத்தை அதிக அளவுல அனுப்புது. ரத்தம் நிரம்புனதும் ஒரு பக்கம் நாசில இருக்க திசுக்கள் பலூன் மாதிரி வீங்கி அந்த பக்க காத்து பாதைய ஒரு 70% 80% வரைக்கும் அடைச்சிடுது. அப்போ ஒரு பக்கம் அடைச்சிட்டா இன்னொரு பக்கம் என்ன ஆகும்? அதே நேரத்துல மறுபக்க நாசில இருக்க திசுக்கள்ல இருந்து ரத்தம் வெளியேற்றி அது சுருங்கி காத்து பாதைய ரொம்ப அகலமா திறந்து விட்டுடும். ஒரு நாசி முழு மூச்சோட வேலை செய்யும் போது இன்னொன்னு கிட்டத்தட்ட ரெஸ்ட்ல இருக்கும். வாவா, இது எனக்கு சுத்தமா தெரியாது. சொல்லப்போனா சராசரியா ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கும் இந்த சுழற்சி ஒரு நாசியிலிருந்து இன்னொரு நாசிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதத்தான் நேசல் சைக்கிள், அதாவது நாசி சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்போ என் மூக்குல ஒரு பக்கம் 80% அடைபட்டிருக்கு. ஆனா எனக்கே அது தெரியல. இது எப்படி சாத்தியம்? எனக்கு மூச்சு திணறல் வரணுமே. வராது. ஏன்னா ஒரு பக்கம் எந்த அளவுக்கு அடைபடுதோ அதே அளவு மறுபக்கம் விரிவடையுது. நீங்க உள்ள இழுக்கிற ஒட்டுமொத்த காத்தோட அளவு, அதாவது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர், அது மாறவே மாறாது. ஓ, அதனால மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் எந்த தடையும் இல்லாம கிடைச்சிடுது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. 1895ஆம் வருஷத்திலே ரிச்சர்ட் கேசர் அப்படிங்கிற ஜெர்மன் டாக்டர் இத கண்டுபிடிச்சிட்டார். அப்புறம் 1927ல ஹீட்டர்க்ஸ் அப்படிங்கிறவரு இத பல ஆய்வுகள் மூலமா கன்ஃபார்ம் பண்ணார். ஆக்சுவலா இது எல்லாருக்கும் நடக்குமா? சுமார் 80% ஆரோக்கியமான மனுஷங்களுக்கு இந்த தானியங்கி சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி,
இப்படி ஒரு மெக்கானிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறது புரியுது. மூக்கு தன்னைத்தானே அடைச்சுக்குது. ஆனா ஏன்? எதுக்காக உடம்பு இந்த வேலையை மெனக்கிட்டு பண்ணணும்? 2 பக்கமும் திறந்து வச்சா இன்னும் ஈஸியா மூச்சு விடலாமே. இப்போ நீங்க ஒரு ஏசி மெஷினை தொடர்ந்து பல நாள் ஓட விட்டா என்ன ஆகும்? அதோட ஃபில்டர்ஸ் எல்லாம் காஞ்சு போய் ரிப்பேர் ஆயிடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே போலத்தான் நம்ம மூக்கும். காத்துல இருக்க தூசு, கிருமிகளை வடிகட்ட மூக்குக்குள்ள சிலியா எனப்படும் நுண்ணிய முடிகள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சளிப்படலம், அதாவது மியூக்கஸ் லேயர் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கணும். கரெக்ட். தொடர்ந்து வேகமான காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த படலம் வறண்டு போய் சிலியாக்கள் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். அதனால மூக்கு ஒரு நாசிக்கு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அதோட காத்து பாதைய அடைக்குது. ஓ, அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல அது தன்னை ரிப்பேர் பண்ணிக்குதா? ஆமா, அந்த நாசி தன்னை மறுபடியும் ஈரப்பதமாக்கிக்கவும் சீலியாக்களை சரி பண்ணவும் அந்த டைமை யூஸ் பண்ணிக்குது. ஆக்சுவலா இது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி நடக்குது. சரி, அந்த வீடியோல வாசனைய நுகர்றதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, அது எப்படி? நுகர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். நாம சுவாசிக்கிற காத்துல பல வகையான வாசனை மூலக்கூறுகள் இருக்கு. இதுல சிலது மூக்கோட நரம்புகள்ல வேகமா ஒட்டிக்கிற தன்மை கொண்டது. அப்போ அதுக்கு வேகமான காத்து தேவைப்படும். கரெக்ட். ஆனா சில வாசனை மூலக்கூறுகள் ரொம்ப மெதுவா தான் நரம்புகள்ல ஒட்டும். வேகமான காத்து வந்தா அது அடிச்சிட்டு போயிடும். அதுக்கு மெதுவா பாயிற காத்து தான் தேவை. ஓஹோ, இப்போ புரியுது. நாசி சுழற்சி காரணமா ஒரு பக்கம் காத்து வேகமாவும் அடைபட்ட பக்கத்துல காத்து ரொம்ப மெதுவாவும் போகுது. ஆமா, இதனால 2 வகையான வாசனைகளையும் மூளை ஒரே நேரத்துல ஈஸியா கிரகிச்சுக்குது. நம்ம ஆக்சுவலா ஒரே நேரத்துல 2 மூக்குகளை யூஸ் பண்றோம்னு சொல்லலாம். மூக்கோட இந்த பிளம்பிங் வேலைகள் எல்லாமே ரொம்ப லாஜிக்கா இருக்கு. மூக்கு வறண்டு போகாம இருக்கவும் வாசனையை கரெக்டா பிடிக்கவும் இது ஒரு ஷிஃப்ட் பேசிஸ்ல மேல செய்யுது. இது வரைக்கும் ஓகே. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என் மூக்குல எந்த பக்கம் அடைச்சிருக்கு அப்படிங்கிறது என் மனநிலையோ இல்ல பிரஷரையோ எப்படி மாத்தும்? அந்த வீடியோல நரம்பு மண்டலத்தை பத்தியெல்லாம் பேசினாங்களே, மூக்குக்கும் மூளைக்கும் நடுவுல அப்படி என்ன வயரிங் இருக்கு? இந்த இடத்துல தான் நம்ம உடலியல் அமைப்பு ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளியே கொண்டு வருது. நாசி சுழற்சியை கண்ட்ரோல் பண்றது மூக்குக்குள்ள இருக்க எந்த உறுப்பும் கிடையாது. பின்ன யாரை கண்ட்ரோல் பண்றது? அத நேரடியா கண்ட்ரோல் பண்றது மூளையோட அடிப்பகுதியில இருக்க ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற பகுதி. ஓ, ஹைப்போதாலமஸ். ஆமா, இந்த ஹைப்போதாலமஸ் தான் நம்ம உடம்போட தானியங்கி நரம்பு மண்டலத்தோட, அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட தலைமைச் செயலகம். இந்த நரம்பு மண்டலத்துல 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. என்னென்ன பிரிவுகள்? 1, சிம்பத்தெட்டிக் அமைப்பு. இது விழிப்பு நிலை, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலை. ஒரு ஆபத்து வரும்போது இதயம் வேகமா துடிக்கிறது, பிளட் பிரஷர் ஏறுறது எல்லாம் இதோட வேலைதான். ஓகே, அப்போ ரெண்டாவது பாராசிம்பத்தெட்டிக் அமைப்பு. இது ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர், அதாவது ஓய்வு மற்றும் மீட்பு நிலை. இது இதய துடிப்பை குறைச்சு உடம்ப ரொம்ப அமைதிப்படுத்தும். ஒரு நிமிஷம் இருங்க. வலது நாசிக்கும் சிம்பத்தட்டிக் அமைப்புக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. சுழற்சி முறையில ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கும் ஒரு முறை வலது நாசி முழுசா திறக்குது. ஆமா. அப்படின்னா நாம ஒரு நாளைக்கு பாதி நேரம் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு பதற்றமான நிலையிலே இருக்குமா? இது மனித பரிணாம வளர்ச்சியில ஒரு பேட் டிசைன் மாதிரி தெரியலையா? நாம ஏன் பாதி நேரம் பதற்றமா இருக்கணும்? ஆக்சுவலா அது பதற்றம் கிடையாது, அது ஒரு விழிப்பு நிலை, அதாவது அலர்ட்னஸ். சிம்பத்தட்டிக் சிஸ்டம் தூண்டப்படும் போது ஒரு கரடி தோறக்கிற மாதிரியான உச்சகட்ட பதற்றம் மட்டுமே வரும்னு அர்த்தம் இல்ல. அப்போ வேற எப்படி ஃபீல் ஆகும்? நீங்க வேலை செய்யும்போது, ஒரு மீட்டிங்ல பேசும்போது, இல்ல கவனமா கார் ஓட்டும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜியும் விழிப்புணர்வும் தேவைப்படுது இல்லையா? அதுக்கும் சிம்பத்தட்டிக் அமைப்பு தான் காரணம். ஓ, அந்த ஃபோக்கஸ் கொடுக்கிறது அதுதான். கரெக்ட். 1986ல சாக் இன்ஸ்டிடியூட்ல விஞ்ஞானிகள் இதுக்காக ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. மனுஷங்களோட 2 கைகள்லயும் ஒரே நேரத்துல ஊசிய செலுத்தி ரத்த மாதிரிகளை எடுத்தாங்க. என்ன ரிசல்ட் வந்துச்சு? வலது நாசி திறந்திருக்கும்போது உடம்புல அட்ரினலின் அப்புறம் கேட்டகோலமைன்ஸ் மாதிரியான விழிப்பு நிலையை தூண்டுற ஹார்மோன்களோட அளவு அதிகமா இருந்தத ரத்த பரிசோதனையில நேரடியா பார்த்தாங்க. வா, அப்போ இடது நாசி திறக்கும்போது அதே ஹார்மோன்களோட அளவு குறைஞ்சு உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்ட் மோடுக்கு போயிடுச்சு. அப்போ மூளை உள்ள என்ன மோட்ல இருக்கோ அதை காட்டுற ஒரு இண்டிகேட்டர் மாதிரி மூக்கு செயல்படுதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது வெறும் இண்டிகேட்டர் மட்டும் கிடையாது, அது ஒரு 2-வே கம்யூனிகேஷன். மூளை மூக்க கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ, மூக்கு மூளையோட செயல்பாட்டையே மாத்துது அப்படிங்கிறது அதை விட பெரிய உண்மை. மூக்கு மூளையை மாத்துதா? ஆமா,
83 அப்புறம் 87ல கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல அதாவது UCSTல நடந்த EEG ஆய்வுகள் இதத்தான் நிரூபிச்சது. மூளையோட மின் அலைகளை அளக்கிற கருவிகளை தலையில பொருத்திட்டு அவங்கள வலது நாசி வழியா மட்டும் சுவாசிக்க சொன்னாங்க. அப்போ என்னாச்சு? அப்போ மூளையோட இடது அரைக்கோளம் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அதிகமா தூண்டப்படுறத அந்த மானிட்டர்ல நேரடியா பார்த்தாங்க. அதே போல இடது நாசி வழியா சுவாசிக்கும் போது வலது மூளை தூண்டப்பட்டுச்சு. இது ரொம்ப கிரேசியா இருக்கே. மூக்குல செலுத்தப்படுற ஒரு சாதாரண காத்தோட அழுத்தம் மூளையோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியே மாத்துது. மூளைக்கும் மூக்குக்கும் ஏதோ ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. வயர்லெஸ் கிடையாது, பக்கா வயர்டு கனெக்ஷன் தான். இதற்கு காரணம் மூக்கோட மேல் பகுதியில இருக்கிற நரம்புகளோட வலைப்பின்னல். குறிப்பா ஓல்ஃபாக்டரி நரம்புகள் மூளையோட அடிப்பகுதியோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு. ஓ, அந்த நரம்புகள் வழியா சிக்னல் போகுதா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட நாசி வழியா சீரான ஆழமான காத்து போகும்போது அந்த நரம்பு முனைகள் தூண்டப்படுது. இந்த சிக்னல்ஸ் பிரெயின்ஸ்டனுக்கு போய் அங்கிருந்து மூளையோட 2 பக்கத்துக்கும் போகுது. இதனால நம்ம திறமைகள்ல ஏதாவது மாற்றம் வருமா? கண்டிப்பா. 93ல நடந்த ஒரு ஆய்வுல வலது மூளையோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்பேஷியல் ரீசனிங், அதாவது முப்பரிமாண சிந்தனை திறன், இடது நாசி வழியா சுவாசிக்கும்போது கணிசமா அதிகரிக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது நம்ம மூக்கு மூளைக்கான ஒரு நேரடி ஸ்விட்ச். சரி, இந்த நரம்பு வயரிங் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீடியோல நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயுவை பத்தி ரொம்ப நேரம் பேசினாங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பார்ட். மூக்கு தனக்குள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையவே வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அது மெடிக்கல் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு கண்டுபிடிப்பு. 95ல கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட்ல ஜான் லண்ட்பர்க் குழுவினர் மனுஷங்களோட சுவாசத்தை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்ரிக் ஆக்சைடுனா அது காத்துல இருக்கிற ஒரு நச்சுவாயு இல்ல வாகன புகையிலிருந்து வர்றதுன்னு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம முகத்துல இருக்க எலும்புகள்ல இருக்கிற சைனஸ் அறைகள் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வாயுவை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒரு நிமிஷம், ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் அப்படிங்கறதானே பேசிக் பயாலஜி. இதுல நைட்ரிக் ஆக்சைடு எங்கிருந்து வந்துச்சு? அது நம்ம உடம்பே உற்பத்தி பண்ற ஒரு வாயு. எனக்கு ஒரு லாஜிக்கான சந்தேகம் வருது. சைனஸ் அறைகள் நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி பண்ணுதுன்னா நாம மூச்சை வெளியே விடும்போது அந்த வாயுவும் காத்தோட காத்தா வெளியே போயிடாதா? அது எப்படி உடம்புக்குள்ள போகும்? ரொம்ப சூப்பரான கேள்வி. மூக்கு வழியா நம்ம மூச்சை வெளியே விடும்போது ஏற்படுற ஒரு சின்ன அழுத்தம், அதாவது பேக் பிரஷர், அதுதான் இந்த வாயுவை சைனஸ் அறைகள்ல இருந்து வெளியே இழுக்குது. ஓ, வெளியே விடுற காத்து அதை இழுத்துட்டு வருதா? ஆமா. அப்புறம் மறுபடியும் நாம மூச்சை உள்ள இழுக்கும்போது அந்த நைட்ரிக் ஆக்சைடு காத்தோட கலந்து நேரா நம்ம நுரையீரலுக்குள்ள போகுது. உள்ள போய் அது என்ன மேஜிக் பண்ணுது? நுரையீரல்ல இருக்கிற ரத்த நாளங்களை சுத்தி மென்மையான தசை செல்கள் இருக்கு. நைட்ரிக் ஆக்சைடு இந்த செல்களை ரீச் பண்ணதும் அதை விரிவடைய செய்யுது. ரத்த குழாய்கள் அகலமா திறக்குது. இதனால ரத்த ஓட்டம் அதிகமாகி ஆக்சிஜன் கிரகிக்கப்படுற அளவு ரொம்ப பெரிய அளவுல அதிகரிக்குது. இத ஒரு ஏசி மெஷின் கூட கம்பேர் பண்றதை விட ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட இன்ஜின் கூட கம்பேர் பண்ணலாம் போல இருக்கே. நம்ம உடம்பு வெறும் காத்த மட்டும் உள்ள இழுக்கல. ஆமா, ஒரு ஸ்பெஷல் மிக்ஸ உள்ள அனுப்புது. முகத்துல இருக்க சைனஸ் அறைகள் ஒரு மைக்ரோ டிஸ்டிலரி மாதிரி செயல்பட்டு ஒரு விலை உயர்ந்த எரிபொருள் கலவைய லைக் ஒரு பிரீமியம் ஃபியூவல் அடிட்டிவ காத்துல கலக்குது. அந்த கலவை நுரையீரலுக்கு போனாதான் முழுமையான ஆக்சிஜன் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. இதுதான் ஏரோக்ரைன் அப்படிங்கிற ஒரு புதிய உடலியல் சிஸ்டம். அப்போ வாய் வழியா மூச்சு விடுறவங்களோட நிலைமை என்ன? அவங்க அந்த தொழிற்சாலையை முழுசா பைபாஸ் பண்ணிட்டு வெறும் காத்த மட்டும் உள்ள அனுப்புறாங்களா? 100க்கு 100% அதுதான் நடக்குது. வாய் வழியா மூச்சு விடுறவங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்கிற எந்த பலனும் கிடைக்கிறதே இல்ல. ஆக்சிஜன் அளவும் குறையுது, ரத்த நாளங்களும் முழுசா விரியறதில்ல. இது ரொம்ப டேஞ்சரா ஆச்சே. ஆமா, இது எந்த அளவுக்கு ஒரு விலை மதிப்பற்ற வாயு தெரியுமா? மருத்துவமனைகள்ல இருக்கிற ஐசியூல குறிப்பா நுரையீரல் பிரஷர் அதிகமா இருக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இதே நைட்ரிக் ஆக்சைடு வாயுல தான் சிலிண்டர்கள் மூலமா செலுத்துறாங்க. ஓ, ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு அவ்ளோ டிமாண்ட் இருக்கா? கண்டிப்பா. செயற்கையா இந்த வாயுவை உற்பத்தி பண்ணி 1 மணி நேரம் நோயாளிக்கு கொடுக்க $125 to $150 வரைக்கும் செலவாகுது. 1 மணி நேரத்துக்கே அவ்வளவா? ஆமா, ஒரு சில நாட்களுக்கான முழு சிகிச்சை செலவு $12,000 தாண்டும். பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிகிச்சைய நம்ம உடம்பு பல மில்லியன் வருஷங்களா எந்த செலவும் இல்லாம இலவசமா தயாரிச்சு நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. $10,000 மதிப்புள்ள இலவச மருந்து நம்ம மூக்குக்குள்ளேயே இருக்கு. வாவ். சரி,
இவ்வளவு அறிவியல் உண்மைகளை பேசணும். இத ஒரு சாதாரண மனுஷன் தன் அன்றாட வாழ்வுல எப்படி அப்ளை பண்றது? ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு நைட்டு 2 மணிக்கு தூக்கமே வரல, இதயம் வேகமா துடிக்குது, நாளைக்கு ஆபீஸ்ல என்னாகுமோ லைஃப்ல என்னாகுமோன்னு ரொம்ப கவலையில புரண்டு படுக்கிறாருன்னு வச்சுப்போம். அவருக்கு இந்த நாசி சுழற்சி எப்படி ஹெல்ப் பண்ணும்? அவருக்கு எந்த ஆப்பும் தேவையில்ல, கட்டவிரல் போதும்னு நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோமே. ஆமா, அந்த நபர் அதிகாரி 2 மணிக்கு பதற்றமா முழிச்சிருக்கும்போது அவரோட மூளையில இருக்க ஹைப்போதாலமஸ் சிம்பத்தட்டிக் சிஸ்டம ஃபுல் ஸ்பீட்ல இயங்க வச்சிட்டு இருக்கு. அதாவது அவரோட உடம்பு ஒரு கரடி முன்னாடி நிக்கிற மாதிரி பதட்டத்துல இருக்கு. கரெக்ட். அந்த நேரத்துல அவர் தன் வலது பக்கமா திரும்பி படுக்கணும். புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி காரணமா சில நிமிஷங்கள்ல வலது நாசில இருக்கிற டர்பினேட் திசுகள்ல ரத்தம் தேங்கி வலது நாசி அடைபடும். ஆட்டோமேட்டிக்கா இடது நாசி முழுசா திறந்துடும். எக்ஸாக்ட்லி. அப்படி இல்லனா நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி தன் கட்டை விரலால வலது நாசியை அடைச்சுக்கிட்டு இடது நாசி வழியா மெதுவா மூச்சு விடலாம். அப்படி இடது நாசியில மட்டும் மூச்சு விடும் போது அந்த 2 மணி நேர பதற்றத்துல என்ன பிசிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம் அங்க வேலை செய்யும். அதோட பேரு ட்ரைஜெமினல் வேகல் ரிஃப்ளெக்ஸ். உங்க முகத்துல இருக்கிற மிகப்பெரிய நரம்பு இந்த ட்ரைஜெமினல் நரம்பு தான். ஓகே. இடது நாசி வழியா குளிர்ந்த சீரான காத்து உள்ள போகும்போது அது ட்ரைஜெமினல் நரம்போட முனைகளை தூண்டுது. இந்த நரம்பு நேரடியாக வேகஸ் நரம்பு அப்படிங்கிற நம்ம உடம்போட மாஸ்டர் நரம்போட கனெக்ட் ஆயிருக்கு. வேகஸ் நரம்புனா அதுதான் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டமோட தளபதியாச்சே. கரெக்ட். இடது நாசியில காத்து பட்ட உடனே அந்த சிக்னல் மூளைக்கு போய் அங்கிருந்து வேகஸ் நரம்பு வழியா நேரா இதயத்துக்கு போகுது. இது இதயத்தோட பேஸ்மேக்கர் செல்களை மெதுவா துடிக்க சொல்லி நேரடியா கமாண்ட் பண்ணுது. அப்போ அந்த நைட்ரிக் ஆக்சைடும் வேலை செய்யுமா? ஆமா. அதே நேரத்துல சைனஸ்ல இருந்து நைட்ரிக் ஆக்சைடு உள்ள போய் பிளட் பிரஷரை குறைக்குது. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியே உடனடியா சீராகுது. உடம்பு மொத்தமா அமைதியாயிடும். இந்த மெக்கானிசத்தை கேட்கும்போது எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதை நாம மாடர்ன் சயின்ஸ், நியூராலஜி, ட்ரைஜெமினல் வேகல் ரிஃப்ளெக்ஸ்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த லேப் பரிசோதனையே இல்லாம நம்ம யோகிகள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யோக கலையில சந்திரபேதனா அப்படின்னு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு. ஆமா, கண்டிப்பா நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இடது நாசிய சந்திர நாடின்னும் வலது நாசிய சூரிய நாடின்னும் கூப்பிட்டாங்க. இடது நாசி வழியா மூச்சு விடுறது உடம்ப குளிர்ச்சி பண்ணும், மனசை அமைதிப்படுத்தும்னு அவங்க ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டு பாட்டிகள் கூட மூக்கு வழியா மூச்சு விடுப்பான்னு சொல்றதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் வரலாற்றுக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற ஒரு அழகான கனெக்ஷன். அந்த யோகிகளுக்கு நைட்ரிக் ஆக்சைடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அவங்க EEG மிஷனை வச்சு மூளையோட அலைகளை அளக்கல. ஆமா, அவங்க கிட்ட எந்த மிஷினும் இல்ல. ஆனா எந்த பக்கம் மூச்சு விட்டா உடம்புல என்ன வகையான ரசாயன மாற்றம் நடக்குது அப்படிங்கறத தன் சொந்த உடம்பையே ஒரு பரிசோதனை கூடமா மாத்தி அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஸ்விட்சை போட்டா ஃபேன் ஓடுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்விட்சுக்கு பின்னாடி என்ன வயரிங் இருக்கு அப்படிங்கறதான் இப்போ நியூராலஜிஸ்ட் விலாவாரியா விளக்கிட்டு இருக்காங்க. அந்த வயரிங்க புரிஞ்சிக்கிறது தான் அறிவியலோட பெரிய வெற்றி. ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஒரு மூக்கு இல்ல, 2 மூக்குகள் இருக்கு. அதுவும் ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை செய்யுது. உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் விலையுயர்ந்த நைட்ரிக் ஆக்சைடு மருந்தை இலவசமா பெறவும் உங்ககிட்டயே ஒரு பில்ட்-இன் சிஸ்டம் இருக்கு. ஆமா, நம்ம பாடி ஒரு மாஸ்டர் பீஸ். சோ அடுத்த முறை நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதோ இல்ல ராத்திரியில தூக்கம் வராம தவிக்கும் போதோ உங்க வலது நாசியை மூடிக்கிட்டு இடது நாசி வழியா மெதுவா மூச்சு விடுங்க. நீங்க அமைதியாகிற மாதிரி கற்பனை பண்ணல, உங்க வேகஸ் நரம்பு தூண்டப்பட்டு ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு உங்க உடம்பு ஒரு அறிவியல் பூர்வமான சிகிச்சை தனக்கு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத உணருங்க. இது பக்கா சயின்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அலசலை நாம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம மூக்கு பல மில்லியன் வருஷங்களா நம்மளை அமைதிப்படுத்தவும் கிருமிகளை கொல்லவும் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ரகசிய வாயுவை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அதை 995 தான் மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சது. அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நமக்கே தெரியாம இன்னும் என்னென்ன ரகசிய ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம எப்படி உட்கார்றோம், எப்படி நடக்கிறோம், எதை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கே தெரியாம திறக்க காத்திருக்க அந்த ரகசிய சுவிட்சுகள் இன்னும் எத்தனை இருக்கு யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.